ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி சேதுவோட 2வது திருமண நாள் விழா வந்துட்டு நல்லாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க 15 ஜோடிக்கு. அதுக்கப்புறம் அன்னதானம் சிறப்பா முடிஞ்சு இப்போ வள்ளி திருமணம் நடந்துட்டு இருக்கு. இதுவும் வந்துட்டு சாவித்திரி, தாமரை இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. ஈஸ்வரி அப்புறம் அவங்க பொண்ணு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. ஏதாவது பண்ணி இதை நடக்க விடாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஈஸ்வரியும் அவங்க பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லும்போது, அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்களா, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசாமயே இருக்கவும், இவங்க போயிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி வந்து சாவித்திரி கிட்ட, "என்ன நீங்க ஏதாவது பண்ணி இத நிறுத்துவீங்கன்னு பார்த்தா, நீங்க பாட்டுக்குள்ள இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு, "நீங்க வந்து எங்க அண்ணன்கிட்ட என்னை கோர்த்து விட பார்க்குறீங்களா?" அப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் அவங்க அம்மாவும் பிளான் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "எனக்கு ஒரு ஐடியா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கறாங்க. பேசாம இந்த இதுல வந்துட்டு இந்த கூட்டம் இருக்கு இல்லையா? இங்க வந்து பாம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிறலாம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லி விரட்டுவாங்க இல்லையா? அப்போ நல்லபடியா நடக்காம போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாமா. நல்ல ஐடியா. ஆனா நம்ம ஃபோன்ல இருந்து பண்ணக்கூடாது. இரு யாராவது ஃபோன போய் திருடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு வேற ஒருத்தவங்க ஃபோன எடுத்துட்டு வந்து, அதுல வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க போலீஸ்க்கு. அப்ப போலீஸ் வந்துட்டு திட்டுறாங்க. "இதே வேலையா இருக்கீங்களா எல்லாருமே?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. திட்டிட்டு ஃபோன வச்சர்றாங்க. "என்னம்மா இதுவும் பலிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லபடியா முடிஞ்சிருது. வள்ளி திருமணம் நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்களோட மாலைய வாங்கி சேதுவையும், தமிழ்ச்செல்வியும் மாத்த சொல்லியிருக்காங்க இல்லையா? அதான் பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சேதுவும், தமிழ்ச்செல்வியும் 2 பேத்தையும் கூப்ட்டு, அங்கேயே வந்துட்டு மாலைய மாத்திக்க சொல்றாங்க. மாலைய மாத்திக்கிறாங்க. இத பார்த்துட்டு வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சேதுவுக்குமே ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது தமிழ் மனச மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்கிறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா சாவித்திரி, ஈஸ்வரி அப்புறமா அவங்க பொண்ணுங்களுக்கு இவங்க எல்லாமே வந்துட்டு, இப்படி இவள வந்து நல்லபடியா வச்சுக்கிறாங்களே! இது ஏதாவது பண்ணணும். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.